என்ன மாப்பிள எதுக்கு திரும்ப இங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஐயோ அவன் வந்துட்டான். அவன்னா யாரு? அவன் தான் ஆகாச சூரிய அருணாச்சல பையன். அவன் வந்துட்டான். கமான் गाइस, எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி, பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கேன். கரெக்டான சிச்சுவேஷன்ல உங்க யார்கிட்டயும் இதை சொல்ல முடியல. ஸோ ஐ எம் ரியலி சாரி. உங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாருமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆல்ரெடி என்னோட ஒய்ஃப் நந்தினிக்கு இந்த கம்பெனில சைனிங் அத்தாரிட்டி கொடுத்து நிர்வாகத்துல பாதி ரைட்ஸ் கொடுத்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? இப்போ இவங்களை இந்த கம்பெனியோட சிஇஓவா ப்ரமோட் பண்ணி இதோட முழு உரிமையும் இனிமே என் வைஃப் நந்தினிக்கு நான் கொடுக்க போறேன். சார், என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? ஏன் ஆபீஸ்ல ஃபைல பாத்துட்டு வரேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ என்னென்னமோ சொல்றீங்க? நந்தினி, நீ அமைதியா இரு. போக போக உனக்கு எல்லாமே புரியும். சார், எனக்கு பயமா இருக்கு சார். நந்தினி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் சொல்றத மட்டும் நீ செய். நீயா எதுவும் செய்ய வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம்னு சொன்னா இல்லையா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வந்துடுறேன். ஓகே, ஸோ காய்ஸ், நான் ஆல்ரெடி உங்க எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரி இந்த கம்பெனியோட புது சிஇஓவா நான் நந்தினியை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இனிமே என்னோட சீட்ல உட்கார்ந்து இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா முடிவையும் இனிமே என் பொண்டாட்டி தான் எடுக்க போறா. ஓகே மனோர், என் பொண்டாட்டி தான் எடுக்க போறா. இனிமே எனக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியவங்க எல்லாருமே நந்தினிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதா? ஆபீஸ் ஃபைல்ல இருந்து செக் வரைக்கும் நந்தினி தான் சைன் போடணும். மனோகர், நந்தினி தான் சைன் போடணும். சூர்யா, கேன் யூ ஜஸ்ட் ஸ்டாப் இட்? எஸ். என்னடா வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி, நீ பாட்டுக்கு எவ்வளையோ கூட்டிட்டு வந்து சீட்ல உட்கார வைப்பேங்கிற, சைனிங் அத்தாரிட்டி கொடுப்பேங்கிற, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுங்கிறியா? நீங்க பாரு, நீ அவளுக்கு தூக்கி கொடுக்கற மாதிரி எனக்கு யாரும் தூக்கி கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி, புரியுதா? இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. இத உருவாக்குனது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனி இவ்ளோ தூரத்துக்கு வளர்ந்து நிக்குதுன்னா என்னோட பங்கு அதுல பெரிய அளவுல இருக்கு. நானும் சேர்ந்து இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன். அந்த அடிப்படையில சொல்றேன், எனக்கும் இதுல சம பங்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன காமெடி பண்றியா? இதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணா? ஒரு தராதரமே இல்லாத அவளுக்கு போய் இந்த பதவியெல்லாம் கொடுக்கணுங்கிற? என்ன கோபுரத்தில் கொண்டு போய் குப்பையை கொட்டுவேங்கிறியா? சந்தனம் மணக்க வேண்டிய இடத்துல சாக்கடை நாரணுமா உனக்கு? சிஇஓ பதவிங்கிறது எவ்வளவு பெரிய பதவின்னு தெரியுமா? அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் மொத்த பிசினஸுக்கும் ஆதாரம். அவங்க ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணாலும் க்ரோஸ் கணக்குல லாஸ் ஆகும்டா. ஐ நோ வெரி வெல். ஆனா இப்ப ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஏதோ இம்பார்ட்டன்ஸ பத்தி. அதெல்லாம் நந்தினிக்கு நல்லா தெளிவாவே தெரியும். சொல்ல போனா என்னை விட, உங்களை விட, இங்க இருக்கிற யாரை விடவும் அவளுக்கு நல்லா தெரியும். மேபி தெரிஞ்ச விஷயத்த இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாம இருக்கலாம், ஆனா அவ வேலைய சூப்பரா பாப்பா. உங்களை விட பொறுமை, உங்களை விட நிதானம், உங்களை விட சக மனுஷங்களை கரெக்டா எடை போடுற குணம், உங்களை விட எதிர்காலத்தை ஊகிக்கிற அறிவு, உங்க யாரை விடவும் புது விஷயத்த கத்துக்கிற ஆர்வம், இது எல்லாமே என் பொண்டாட்டி நந்தினி கிட்ட இருக்கு. ஒன்னே ஒண்ணு, அந்த இங்கிலீஷ். அதெல்லாம் ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரமே இல்ல. 4 மாசம் உட்கார்ந்தா அது ஈஸியா வந்துரும். அதுக்கு தான் நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களோட சம்மதம் இங்க யாருமே கேட்கல. டாடி ஊர்ல இருந்து வரட்டும், என் பேர்ல இருக்கிற பவர் எல்லாத்தையும் என் பொண்டாட்டி பேர்ல மாத்தி எழுதுறேன். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன கோவம் வருதா? அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் பத்திக்கிட்டு வருதா? வட்டும். இன்னொரு விஷயத்தையும் இப்ப சொன்னதான் கரெக்டா இருக்கும். சும்மா அப்படியே என்னோட சீட்ல நந்தினியை உட்கார வச்சு 4 போட்டோ எடுக்கிற சடங்கு கிடங்கெல்லாம் கிடையாது இது. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நந்தினி செய்வா. ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்தவ, அவளுக்கு என்ன தெரியும்னு தானே எல்லாரும் ஏளனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து ஜெயிச்சு காட்டுவா. நான் நந்தினிய ஜெயிக்க வைப்பேன். அதோட கடைசியில என்ன நடக்கும்னு நான் இப்பவே சொல்லட்டா?
உங்களை உங்களோட சீட்ல இருந்து கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல என் பொண்டாட்டிய நான் உட்கார வைக்கிறேன். ஆ? எப்படி? ஏன் சீட்ல இவ யா ஏண்டா ஏன் சீட்ல உட்காந்து இவ என்ன பண்ண போறா? டெஸ்க்ல குப்பாடல போறாளா? டேய், அவளே ஒரு படிக்காத தற்குறி. அவகிட்ட கொண்டு போய் பொறுப்பெல்லாம் கொடுத்தா மொத்தத்துல இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு எல்லாரும் நடுத்தருவுல நிக்கணும்னு நினைக்கிறேன். அதானே பண்ண போற? தப்பு 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 தப்பு. நடுத்தெருவுல இல்ல, ஊருக்கு நடுவுல சபையில எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு நந்தினி இந்த கம்பெனியை கொண்டு வருவா. பாப்போம். பார்க்கலாம். என்ன டக்கு நத்த போயிட்டாங்க, இன்னும் பேசுவாங்கன்னு பார்த்தேன். மாப்பிள்ள ஐயோ சார் உஞ்சப்பர். ஓகே காய்ஸ், கம் ஆன், நீங்க எல்லாரும் உங்க வேலையை போய் பாருங்க. மனோகர் சார். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். மனசுல வச்சுக்கோங்க. சிட் டவுன், சிட் டவுன். நந்தினி, நாம உள்ள போலாமா? லெட்ஸ் கோ. நந்தினி, நீ எதுக்கும் பயப்படாத. ஏதோ எனக்கு என் தாய் குலத்து மேல இருக்கிற கோவத்தினாலயோ இல்ல வெறுப்புனாலயோ நான் சத்தியமா இதெல்லாம் பண்ணல. அப்படியெல்லாம் நீ நினைக்காத. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணிருக்கேன், அது உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நான் உன்னை சிஇஓ ஆக்குனது முழு காரணமும் உனக்கு அந்த தகுதியும் திறமையும் டேலண்டும் இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான். சார் நான் இரு இரு இரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இவ்ளோ நாளா நான் உன் கூட இருந்து உன்னை அப்சர்வ் பண்ணதுனால நான் சொல்றேன், நீ ரொம்ப ரொம்ப கிளவர், ரொம்ப புத்திசாலி. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம பொறுமை நிதானம்லாம் உன்கிட்ட இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்களையெல்லாம் உன்னோட வார்த்தையால இல்ல, உன்னோட ஆக்டிவிட்டியால நீ மாத்திருக்க. உன் கூட இருக்கிறவங்க ஆரம்பத்துல உன்னை இக்னோர் பண்ணலாம், இவளுக்கு என்ன தெரியும்னு உன்னை ஒதுக்கி கூட வைக்கலாம். ஓகே, ஆனா கொஞ்ச நாள் போச்சுன்னா உன்னோட உழைப்ப பார்த்துட்டு அவங்க உன் பக்கத்துல வந்தே ஆகணும். உன்னை கிண்டல் பண்ணவங்க உன் திறமையை அங்கீகரிச்சு தான் ஆகணும். ஏன்னா உன்னோட உழைப்பு அப்படி இருக்கு நந்தினி. இது ஏதோ நான் உன்னை பெருமையா சொல்றேன், ஏதோ நான் உன்னை ஓவரா புகழ்றேன்லாம் நினைக்காத. எல்லாமே உண்மைதான். இல்லனா இவ்ளோ காலமா என் தாய் குலம், என் அக்கா, என் தங்கச்சி கூட்டத்துக்குள்ள உன்னால வாழ முடியுமா? சார் அதெல்லாம் வேற சார். அங்க குடும்பத்துல இருக்கிற 4-5 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 4 செவத்துக்குள்ள என்ன வேணா பேசிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனா இது ஒரு கம்பெனி, ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க. இங்க நான் என்ன சார் செய்ய முடியும்? ஐயோ நந்தினி, எத்தனை பேர் இருந்தா என்ன? ஹியூமன் சைக்காலஜிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதெல்லாம் உன்னால தாராளமா முடியும். புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா உருவாக்குறது நிஜமாலே கொஞ்சம் சிரமம்தான். ஓகே, ஆனா இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. எல்லாமே ஆட்டோமேட்டிக் செட்டப்பா தான் இருக்கு. நீ பொறுப்பை மட்டும் ஏத்துக்கிட்டாலே போதும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். புரியுதா? சார் நீங்க ஈஸியா சொல்றீங்க சார். எனக்கு இங்க என்ன சார் தெரியும்? தெற்கு தெரியுமா, வடக்கு தெரியுமா? ஒருவேளை இதே கம்பெனிக்குள்ள ஒரு கேண்டீனை வச்சு கொடுத்து சமைக்க சொன்னீங்கன்னா நான் நல்லா சமைப்பேன். ஆனா இதெல்லாம் எனக்கு எப்படி? பாத்தியா நீ திரும்பவும் அந்த சமையல் வேலையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. நான் உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ மறுபடியும் அங்கேயே போய் நிக்கிற. இத பாரு நந்தினி, எனக்கு தெரியும் திடீர்னு இந்த கம்பெனி சிஇஓ அது இதுன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரதான் செய்யும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத பாரு, அதையும் தாண்டி உன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு பாத்தியா? அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சத்தியமா ஒன்னு சொல்றேன் நந்தினி, பயந்த மனசு வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. நீ முதல்ல ஜெயிக்க வேண்டியது உன்னோட இந்த பயத்தை தான். அத மட்டும் நீ விரட்டி அடிச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, உன்னால கண்டிப்பா எதையும் சுலபமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நந்தினி, இந்த பயங்கிறது ஒரு மோசமான நோய், எல்லாத்தையும் விட ஒரு மோசமான நோய். தைரியமா இறங்கிடணும் நந்தினி. நான் தான் கூட இருக்கல, வரது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு போயிட்டே இருக்கணும். என்ன அப்படி பெருசா தப்பு நடந்துற போது? அப்படியே நடந்தாலும் போற போக்குல திருத்திக்கிட்டு வாட் நெக்ஸ்ட்னு போக வேண்டியதுதான். இதெல்லாம் தன்னால நடக்கும் பாரு. நீ பாட்டுக்கு இனிமே அடுத்தடுத்த கம்பெனி வேலையை இழுத்து போட்டு செய்யும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நீ பக்காவா ட்ரெயின் ஆயிடுவ. அதுக்கப்புறம் சூர்யா சார் என்ன, இனி யாருமே உனக்கு தேவையில்லை. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல சார்.
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ம்? நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும், உங்களை நல்லபடியா பாத்துக்கணும், உங்க பக்கத்துலயே இருந்து கவனிச்சுக்கணும். அவ்வளவுதான், எனக்கு அது போதும். என்ன எவனும் மதிக்க மாட்டேங்கிறான்? மாமா இந்த ரூமில் இருக்காரு. காணுமே. ஓ, அங்கே மீட்டிங்க. வந்துடுறேன். நான் இப்ப சொல்றேம்மா, இத்தனை வருஷம் இந்த கம்பெனி நடத்தின அனுபவத்துல சொல்றேம்மா. நிறைய பேர் படிச்சுட்டு சர்டிபிகேட்டோட வருவாங்க, அவங்ககிட்டலாம் சரியான திறமைகள்லாம் இருக்காது. ஆனா சர்டிபிகேட் இல்லாத எத்தனையோ பேர் அனுபவத்துல நல்ல திறமையோட வந்திருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு நான் யோசிக்காம வேலை கொடுத்துருவேன். ஏன்னா அனுபவங்கிறது பெரிய சொத்துமா. உங்ககிட்ட அப்படி விலை மதிக்க முடியாத அனுபவம் இருக்கு. அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுமா. நீ இப்ப சொன்னிய பால் கணக்கு, தயிர் கணக்குன்னு, அந்த மாதிரிதான் இந்த கம்பெனி கணக்கும். எல்லாம் பார்த்துக்கலாம், விடு. கல்யாணம் ஐயா, இந்த வந்துட்டியா? வா. எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம வேலையை பார்ப்போம். அத்தை உள்ளதான் எல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க பாருங்க. இந்த கம்பெனியோட புது சிஇஓ ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூர்யா, என்னோட சார்பா இதை உன் கையால அவளுக்கு பட்டு விடு. ஓகே இந்தா. ஐயா, ஓகே. இருங்க நான் நந்தினி, இல்ல இங்க வா. வேண்டாம். வா. ஆமா. வெல்கம் டு நிரந்தர சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி. ஆல் தி பெஸ்ட். இருமா பின்னர் போட்டுக்க, உடனே எடுக்காத. ஐயா, உன்னை நான் எந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை இன்னைக்கு சூர்யாவை பண்ணிட்டான். மனசு நிறைஞ்சு சொல்றேம்மா, இனிமே எனக்கு சூர்யா பத்தி மட்டும் இல்ல, இந்த கம்பெனியை பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாம் சரியாதான் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீ இந்த வேலையை சரியா பொறுப்பா செஞ்சு இதை விட இன்னும் பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் நீ போகணும். கண்டிப்பா வருவோமா, அதை நானும் பார்ப்பேன். இவர் இப்படிதான் பண்ணுவார்னு நான் சொல்லல, அதையே செஞ்சிருக்காரு. மா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்மா. நம்ம கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. அது மட்டுமா, இதை விட ரொம்ப பெரிய பெரிய பொறுப்புக்கெல்லாம் வேற வரணுமாமே. அப்ப நாமெல்லாம் என்ன நடு ரோட்ல நிக்கிறதா? மா, என்னம்மா இதெல்லாம்? வரட்டும், விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சமா இருக்கு இன்னைக்கு அவருக்கு. வா. இப்போ ஓகே. மாமாவுக்கு லோ ஆங்கிள் வைப்போம். மாப்பிள்ள வெளியில வாங்க. எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு கீழே உட்காந்துருப்பீங்க. மாமா வெளியில வாங்க மாப்பிள்ள. அப்படியே நைஸா முகத்தை மறைச்சிக்கலாம். பாத்தீங்களா மாமா? என்ன மாப்பிள்ள, எல்லாத்தையும் கவர் பண்ணி கரெக்டா எடுத்துட்டீங்களா? எதுவும் மிஸ் ஆகல? இல்ல, பாராட்டுறாரு. ஆமா மாமா. யோ ஷார்ப், மாப்பி. நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? நம்ம வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோம்ல, அந்த வேலையை மாப்பிள்ள பாக்குறாரு. வீடியோவா? வீடியோ செலிபிரிட்டி எடுக்கற? வா முன்னாடி வா. ஃபோக்கஸ் பண்ணி எடு. பக்காவா. வீடியோவா எடுக்கற? வீடியோவா எடுக்கற? நீ ஓட மாட்டே. நைஸா ட்ராலி போடுற பாரு. எந்திரி. டேய் விடுறா, விடு. வந்துட்டான் வீடியோ எடுக்க. மாப்பிள்ள மூஞ்சி அலுமோ அக்கறியும் பாரு. இரு மாப்பிள்ள எந்திரிக்கிறேன். நைஸா நடுவுலன்னு பார்த்தா ஆளாளுக்கு அணக்கட்டி நிக்கிறாங்க. போலாம். ஐயோ கல்யாணம் பார்த்து தள்ளிட்டு போய் மூஞ்ச பாரு, ஜோக்கர் மாதிரி. நான் பாவம். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. நான் வீடியோ எடுத்தது எப்படி மாமா கண்டுபிடிச்சாரு? சரி, இந்த வாட்டி கண்டுபிடிக்காத மாதிரி இருப்போம். இந்த கம்பெனி வாசல்ல சிறப்பா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன். அவளுக்கு
இந்த பதவி தேவைப்படுதா? அதுல இவன் உட்கார வைப்பா, அதை பார்த்து நீங்க ரசிச்சுட்டு இருப்பீங்க, நானும் பார்த்து ரசிக்கணுங்கிறீங்களா? முடியாது, என்னைக்கா இருந்தாலும் முடியாது. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரன் குடும்பத்துல இருந்து வந்தவதான் அவ. என்ன பொறுத்த வரைக்கும் அவளும் ஒரு வேலைக்காரி தான். அவ நான் போடுற எச்ச காசுல வைத்த வளர்த்தவங்க அவ. அசிங்கம். இவளை போய் சிஓவா அவன் உட்கார வைப்பானா? அத நீங்களும் வேடிக்கை பாப்பீங்க. இத பார்த்த உடனே என்ன கேட்டிருக்கணும், இங்க பாரு, இந்த இடத்துக்கு உனக்கு தகுதி இல்ல, இங்க இருந்து கிளம்பு வெளியிலன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேணாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. அப்படி செஞ்சிருந்தா நான் மரியாதை கொடுத்திருப்பேனே. விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம். இது எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய பதவி இது. இந்த பதவியில உட்காரணும்னா அதுக்கு ஒரு தகுதி, தராதரம், பாரம்பரியம் எல்லாமே வேணும். ஆனா அசால்ட்டா அது அப்படியே தாரவாத்து கொடுத்துட்டீங்கல்ல. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு இதை யாரும் சாஸ்வதமா கொடுக்கலங்க. புரியுதா? இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட ரத்தமும் வேர்வையும் ஒட்டி இருக்கு. நான் வேர்வை சிந்து சம்பாதிச்சது இது. இதை என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஐ எம் சாரி. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்ப என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் டாடி? நான் உன்கிட்ட பேசலடா, என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுங்க. நான் உங்களை எவ்வளவு நம்பணும் தெரியுமா? எந்த அளவுக்கு? ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்தவே இல்லை. என்ன விடுங்க, நம்ம பொண்ணுங்க வீட்ல அப்பா நம்மள இந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டாருமா? என்னதான் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனாலும் இது கம்பெனி விஷயம். அத படிக்காத அந்த தற்கொலை கையில தூக்கி கொடுக்க மாட்டாருன்னு அவ்வளவு நம்பிக்கை. அது மொத்தமா மண்ணுல போட்டு புதைச்சிட்டீங்கல்ல. எவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்க. ஏண்டி, அவன்தான் அறிவு கட்டத்தனமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கானா? நீ அவனுக்கு எடுக்க சொல்லிருக்க வேணாம்? சார், இந்த இடத்துக்கு எனக்கு தகுதி இல்ல, இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் வாயை மூடிட்டு ஒதுங்கி நின்னுக்கிறேன்னு நீ சொல்லி இருக்கணும். உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியாது? என் தோட்டத்துல தேங்காய் பொறுக்கணுவ, அந்த தேங்காய் பொறுக்கிறதுக்கு 100 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு என் கம்பெனில இந்த சீட்ல உட்காந்து ராஜ்யம் பண்ணணுமோ? கனவு காண்றீங்களோ? ஊரு பேரு தெரியாத அண்ணக்காவடி எல்லாம் நாட்டாம பண்றதுக்கு தான் இந்த சுந்தரவள்ளி கம்பெனி நடத்துறேனா? டாடி, மரியாதையா அவங்கள பேச சொல்லுங்க, இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நான் உன்கிட்ட பேசல, புரியுதா? புரியல. இந்த வேலைக்காரி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், இனிமே இவ நம்ம வீட்ல இருக்க கூடாது, இந்த இடத்துல இருக்க கூடாது. அவளை கிளம்ப சொல்லுங்க. அவ மட்டும் கிளம்பல, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணிருவாங்க டாடி? அப்படி உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் உங்ககிட்ட பேசல, புரியுதா? என் டாடி கிட்ட பேசுறேன். டாடி, இவங்க என்னமோ திரும்ப எப்பவுமே என்னோட கம்பெனி, நான் தான் உழைச்சு உருவாக்குனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ்ளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை இவங்க மட்டும் தான் உருவாக்குனாங்களா? அதுல நீங்க உழைச்சிருக்கீங்க, நானும் பெரிய அளவுல உழைச்சிருக்கேன். அப்போ நம்ம எல்லாரோட உழைப்பையும் எங்க கொண்டு போய் கொட்டோம் டாடி? இவங்களுக்கு இந்த கம்பெனில என்ன உரிமை இருக்கோ அதே அளவுல எனக்கும் இருக்கு. ஏன், இங்க வேலை செய்யற ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே வந்துச்சோ? அதென்ன எல்லாமே நான் தான் பண்ணேன்னா அப்ப நாங்க பண்ணதெல்லாம் என்ன? அப்போ எங்களோட உழைப்புக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கு டாடி? நந்தினி, இப்ப நான் சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இனிமே நீ இங்க தான் இருக்கணும். இதான் உன் கேபின், இதுதான் உன் சீட். இனிமே எல்லா முடிவையும் நீ தான் எடுக்க போற. அதை இங்க யாராலையும் தடுக்க முடியாது. நான் உங்க கிட்ட பேசல, என் பொண்டாட்டி கிட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம், யாராவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். தேவையில்லாம குடும்ப விஷயத்தெல்லாம் கம்பெனி வரைக்கும் கொண்டு வந்து சண்டை போடாதீங்க. ஏற்கனவே நிறைய எம்ப்ளாயிஸ் ஓனர் குடும்பத்துல நிறைய பிரச்சனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் திரும்ப அதே பண்ண வேணாம். டாடி, நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? அவங்க நந்தினிய வேலைக்காரி அது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் பேசாம இருக்கணுமா? ஏச்சி, யார் அவன்? வேலைக்காரின்னு சொல்லாம அவன் என்ன ஜமீன் பரம்பரையா? மரியாதை கொடுக்கறதுக்கு பேசுறான். அவ மனசுல ஜமீன்,
குணத்துல கோடீஸ்வரி. ஏய் போதும், இந்த சினிமா டயலாக் எல்லாம் அவகிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். ஓ டேய், யாராவது ஒருத்தராவது நான் சொல்றத கேளுங்களேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இதான் முடிவு. அவ இந்த ஆபீஸ விட்டு போற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இங்க பாருங்க, நந்தினி இங்க தான் இருப்பா. அவ இந்த கம்பெனியோட சிஇஓவா நந்தினி இங்க தான் இருப்பா. இங்க யாருக்காச்சும் பிடிக்கலனா அது அவங்களோட பிரச்சனை. டேய் என்னடா அப்படி யாருக்காச்சும் ரொம்ப வலிக்குதுன்னா, நந்தினியோட வளர்ச்சியை பார்த்து அப்படியே வயிறு எரியுதுன்னா அவங்க எல்லாம் கிளம்பி போ சொல்லுங்க. மொத்தமா கம்பெனியை விட்டு போ சொல்லுங்க. ஐ டோன்ட் மைண்ட். ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. சவாலு பாத்தரலாண்டா. ஓகே, பார்க்கலாம். டேய் எத்தனை தடவை சொல்றது? பின்ன என்ன டாடி? என்ன இதெல்லாம்? ஏதா கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுறாங்களா அவங்க? வேலைக்காரியா வேலைக்காரி. அவங்க கேக்குறதுலயும் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் படிக்காத ஒரு தற்குறி, கிராமத்துல தென்னந்தோப்பு நெல்லு வய ஆடு மாடுன்னு இருந்தவ. இங்க வந்தும் வீட்டுக்குள்ள கூட்டி தொடச்சு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன புடிச்சு உட்கார வச்சு ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுனா எப்படி முடியும் சொல்லுங்க? யாருக்கா இருந்தாலும் இது தோணும் தானே. சுந்தரவள்ளி அம்மாக்கு தோணுனதுல என்ன தப்பு? எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு சூர்யா சார் அதை செய்யணும்? ஆக மொத்தத்துல சுத்தி வளைச்சு இதனால பாதிக்கப்பட போறது நான் தானே. அவங்க என்ன தானே புடிச்சு திட்டுவாங்க. நான் பட்டுக்கோட்டையில இருந்து இந்த ஊருக்கு பஸ் ஏறும்போது நம்ம சின்ன முதலாளி சூர்யா சாருக்கு கல்யாணம், போய் சமையல் வேலையை பார்த்து கொடுத்துட்டு வருவோன்னு சொல்லிதாங்க எங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு. வந்த இடத்துல என்னென்னவோ நடந்து கடைசியில சூர்யா சார் என் கழுத்துல தாலி கட்டினாரு. இதெல்லாம் முடிஞ்சு தினம் ஒரு சண்டை சச்சரவுன்னு ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணுங்கிறது மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. நானும் எத்தனையோ தடவை இது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் நீங்க என்கிட்ட என்ன சொல்வீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 6 மாசம் மட்டும் கூட இருந்து சூர்யாவை குடியில இருந்து மீட்டு கொடுத்துட்டு போயிடு, அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையை அவனே பார்த்துப்பான்னு சொல்லுவீங்க. இல்லம்மா, அது நீ போகணும்னு சொன்னதுனால தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி எப்பவுமே சூர்யா கூட கடைசி வரைக்கும் நீ இருக்கணுங்கிறது தான் எப்பவுமே என்னோட விருப்பமா இருந்திருக்கு. அது புரியுதுங்க ஐயா. அப்போ அப்படி சொன்னீங்க. காலப்போக்குல நானும் என் மனசை மாத்திக்கிட்டு இப்போ நானே நீங்க ஆசைப்படுற மாதிரி சூர்யா சார் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப அவர் மேல மதிப்பும் மரியாதையும் அதை விட கூடுதலா அன்பும் எனக்கு இருக்கு. அதனால நிச்சயமா அவரை விட்டுட்டு நான் எங்கேயும் போறதில்ல. இதுக்கு பிறகும் எதுக்குங்க ஐயா எனக்கு கம்பெனில வேலை பொறுப்பு இதெல்லாம்? அதான் நீங்க நினைச்சதை செய்யறேன்னு சொல்லிட்டேனே, என்னை இதோட விட்டுலாமே. நீ பேசுறத என்னால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியுதுமா. போற பிரச்சனை நினைச்சு உன் மனசு அவ்வளவு பயந்து போயிருக்கு. தேவையில்லாம புதுசா ஒரு சிக்கல் வந்துருமோன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ அதை அப்படி நினைக்க வேண்டியதில்லை. நீ எப்படி சூர்யா கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்திருக்கியோ அதே போலதான் சூர்யாவும் உன்னை கௌரவப்படுத்துறது உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு வகையான அன்புதாம்மா. நம்மள நேசிக்கிறவங்கள வாழ்க்கையில உயர்த்தி பார்க்கணுங்கிற ஒரு அன்பு. ஐயா, எனக்கு அந்த உயர்வெல்லாம் வேண்டாங்க ஐயா. அந்த அதிகாரம், போட்டி, நாற்காலி, 1000 பேர் அதிகாரம் பண்றது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது, அது வரவும் வராது. நான் சராசரியான ஊர்ல வாய்க்கா வரப்புன்னு சுத்திட்டு இருந்தவ. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இல்லம்மா, இந்த இடத்துல தானே தப்பு பண்ற. ஒன்னு நீயே சுருக்கிக்கிற. எல்லாரையும் வச்சு நிர்வாகம் பண்றதுன்னா நீ என்ன நினைச்சிட்ட? இத பாருமா, ஊர்ல 10,000 தென்னம்பிள்ளைய வச்சு வளர்த்துருக்கிய, அதை எப்படி செஞ்ச? ஐயா, அது மரம், உயிர் இல்லாத மரம். அதுக்கு வாய் பேச வராது. நட்டு வச்சா ஒரு இடத்துல அது பாட்டுக்கு நிக்கும். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாதே. ஆமாம்மா, மனுஷங்க வேறதான். ஆனா நிர்வாகங்கிற அடிப்படையில எல்லாமே ஒண்ணுதான்.
சரி, நான் உங்ககிட்ட இப்படி கேட்கிறேன். இப்போ ஒரு தோப்புக்கு எத்தனை மரம், ஒரு மரத்துல எத்தனை காய் காய்க்கும், முத வெட்டுக்கு எத்தனை, ரெண்டாவது வெட்டுக்கு எத்தனை, ஒரு ஏக்கர் தோப்புல 3 வெட்டுக்கு சேர்த்து ஒரு வருஷத்துல எத்தனை காய் வரும்? எப்ப வெட்டினா இளநீ, எப்ப வெட்டினா தேங்காய், ஒரு லோடு தேங்காய் இன்னைக்கு என்ன விலை? எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு அனுப்பினா கூடுதல் லாபம்? தேங்காய் மட்டையை ஒரு நார்க்கு மணிக்கு வித்தா கூடுதல் லாபம். மரத்துக்கு உரம் வைக்கிறது, ஊடு பயிர் வைக்கிறது, இப்போ காய் வெட்ட ஆள் கூப்பிடுறது, அவங்க கூலிய சரியா பார்த்து கொடுக்கறது, எல்லாத்தையும் பார்த்தாள் தானே நீ. அதுக்கெல்லாம் பேரு நிர்வாகம் இல்லாம வேற என்னமா? இத பாரு, வயல்ல நெல்லு போட்டிருக்கோம். எந்த பருவத்துல தண்ணி பாய்ச்சணும்னு தெரிஞ்சு பாய்ச்சணும். பால் கட்டுற பருவத்துல பாய்ச்சலும் காய்ச்சலுமா இருக்கணும். அதை விட்டுட்டு வயல் நிறைய தண்ணி நிரப்பி வச்சா எல்லாம் பதறா போயிடும். இது உனக்கு தெரியும் தானே? இங்க பாரு, அது தேங்காயோ நெல்லோ எதையும் நேரத்துக்கு செய்யலன்னா உழைச்ச உழைப்பெல்லாம் ஒண்ணுத்துக்குமே இல்லாம ஆயிடும். அப்புறம் அதுக்கு பேர் நிர்வாகம் இல்லாம வேற என்னமா? ஒரு தேங்காய்க்கு கூட துல்லியமா கணக்கு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டல, அதுக்கு பேர் தான் நிர்வாகம். ஒரு போகம் கூட தப்பாம எல்லா பருவத்துல நெல்லு, உளுந்து, எள்ளு, தட்டப்பயிர்னு விதைச்சு வெள்ளாம பண்ணல, அதுக்கு பேர் தான் நிர்வாகம். நல்ல விலை போற பருவத்துல தேங்காய் அப்படியே வித்துட்டு விலை இல்லாத நேரத்துல தேங்காயை உடைச்சு அதை கொப்பரையாக்கி காய வச்சு எண்ணெய் கம்பெனிக்கு அனுப்புனீங்க, அதுக்கு பேரு தான் நிர்வாகம். அங்க தென்னை மர கணக்குன்னா இங்க தொழிலாளிங்க கணக்கு, அங்க இளநீ கணக்குன்னா இங்க குக்கர் கணக்கு, அங்க உரம்னா இங்க இரும்பு. கெமிக்கல்னா மூலப்பொருள், பேரு மட்டும்தாமா வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்தான், அங்க உனக்கு வசதிப்பட்ட மாதிரி துணியை உடுத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்ப. இங்க ஏசி ஆபீஸ்க்குள்ள மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணணும், அவ்வளவுதான். இதையும் தாண்டி உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சுன்னா, நான் உங்களை போல படிக்கல, என்னால இங்கிலீஷ் எல்லாம் பேச முடியாது, அதான் பயமா இருக்குன்னு நீ நினைச்சின்னா அது ஒரு விஷயமே கிடையாது. இப்ப நீ படிக்கலாம், அது இங்கிலீஷோ எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை ஆர்வமும் உழைப்பும் தான். இது எல்லாமே தன்னால வந்துடும். அதனால தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. இத பாரு, நாம ஒரு காலத்துல தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம், அதுக்கு பலன் எதுவும் கிடைக்காது. பட் இன்னொரு காலத்துல சேர்த்து வச்சு வரும், அப்ப நாம அதை விட்டுறாம கெட்டியா பிடிச்சுக்கணும். உனக்கு இது அறுவடை காலம், உன் திறமைய வெளிப்படுத்த வேண்டிய காலம். மனசுல இருக்க சின்ன சின்ன தயக்கம், பயத்தினால தயவு செஞ்சு அதை தவற விட்டுறாத. சார், என்ன சார் என்ன இப்படி ஈஸியா தூக்கிட்டீங்க? கால் வலிக்க போகுது சார். நீ தானே சொன்ன நான் நடக்கணும்னு, அதான் உன்னை தூக்கிக்கிட்டு நடந்து காட்டுறேன். ஆனா ஆரம்பத்துல எவ்வளவு பயந்தீங்க, இப்ப பாத்தீங்களா 2 நிமிஷத்துல என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க. போலாம். கீழே போறீங்களா? வேண்டாம் 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 வேண்டாம், இங்கே இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். அது எப்படி? நான் உன்னை தூக்குற அளவுக்கு குணமாயிட்டேன், அப்ப என் கால் சரியாகி நான் நல்லா ஸ்ட்ராங்கா பழைய சூர்யா மாதிரி ஆயிட்டேன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்? வேணாம் சார், வேணாம் சார், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. என்னடா கால் சரியாயிடுச்சா உனக்கு? சூப்பர்ரா. ஆமா டாட், ஐ அம் கம்ப்ளீட்லி ஓகே நவ. அதுவும் தனியா எனக்கு காலையில கால் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு டாடி. ஆனா நந்தினியை நான் தூக்குனதுக்கு அப்புறம் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு, அப்படி ஒரு தைரியமும் தெம்பும் வந்துருச்சு எனக்குள்ள. நான் பாட்டுக்கு யானை பலம் வந்தவ மாதிரி கட 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 நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் பவர் ஆஃப் நந்தினின்னு நினைக்கிறேன். டாடி, நந்தினிய தூக்குறதுக்கு முன்னாடி என் கால் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே கிடுகிடுன்னு ஆடிச்சு டாடி.
ஆனா தூக்குனதுக்கு அப்புறம் அப்படியே அடங்கிருச்சு. காயப்பட்ட என் காலையே சரியாக்கி நிக்க வச்சிருக்கான்னா கண்டிப்பா நம்மளோட கம்பெனி அதே மாதிரி தூக்கி நிப்பாட்டுவா டாடி. என் பொண்டாட்டி. டேய் கிழிப்பா, என்னடா இது என்ன சின்ன புள்ள விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கம்பெனிக்கு ஒரு பேரை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஆனா அதுவே ஒரு நிமிஷத்துல கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அதை ரீகெயினே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு பேர் வாங்கினா அப்புறம் எல்லா ப்ராடக்ட்டும் அப்படிதான் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். கம்பெனியோட பேரு கெடும். எந்த கிளைண்ட்ஸும் நம்மள நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. ஒழுங்கு மரியாதையா 10 பாத்திரத்தையாவது ஒழுங்கா கழுவ கத்துக்க சொல்லு. அத முதல்ல நீங்க கத்துக்கோங்க இந்த வீட்டு வேலையெல்லாம். நந்தினி, இந்த மாமனுக்கு நீ இப்ப போய் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பட்டுன்னு போட்டு எடுத்துட்டு வா. திருத்தவே முடியாது. ஐயா நானும் கூட போச்சல்ல குட்டி. ஐயா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். டேய் ஏன்டா இப்படி பண்ற? டாடி, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் உன் அம்மாவை கடுப்பேத்தலாம், இரிட்டேட் பண்ணலாம். ஆனா வெறுப்பெல்லாம் யார்கிட்ட காட்டுவா? நந்தினி கிட்ட தானே. அதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் எனக்கு புரியுது. நான் இங்க தானே இருக்கேன், பாத்துக்கிறேன். ஆனா நீங்க கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க பொண்டாட்டிய கூட்டி பெருக்கிறதெல்லாம் கத்துக்க சொல்லுங்க. வந்துட்டாங்க எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு. அத்தாடி ம் சின்னையா பாத்தியா எவ்வளவு கடகடன்னு படி ஏறி போறாரு. இவ்வளவு சந்தோஷமா இருக்காப்புல மனுஷன். இப்படி துருதுருன்னு இருக்கிறத பார்த்தா அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. ஆனா இந்த மனுஷன் முடியாம படுத்து கிடந்தப்ப என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுதா. இப்பதான் அண்ணன் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதா. இதுக்கெல்லாம் காரணம் யாரத்தா? நீ தானே. நான் என்னென்ன பண்ணேன்? ஒழுங்கா கூட இருந்து பாத்துக்க கூட முடியல. என்னத்த அப்படி சொல்ற? நீ தானே கூட இருந்து பாத்துக்கிற. அதெல்லாம் இப்போண்ண. ஆரம்பத்துல தான் அவங்க என்ன பக்கத்துலயே விடலையே. ஆத்தா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? உன்னால முடியும் போது தானே முழுசா இருந்து பாத்துக்க முடியும். அதான் தாய் முக்கியம். சின்னையா நீ பக்கத்துல இருந்து பார்த்தனால தான் அவளை தெம்பா இருந்துச்சு நடந்துட்டாரு. இல்லாக்காட்டி எப்படி முடியும்? நான் செஞ்சதெல்லாம் கம்மி தான். மத்தபடி எல்லாமே அந்த கருப்பு சாமி புண்ணியம் தான். அவர் தான் சூர்யா சார நடக்க வச்சிருக்காரு. அது இருக்கட்டா. சின்னையா இன்னைக்கு எந்திரிச்சு நடந்து போறத பார்த்து இங்க இருக்கிற எவன் மூஞ்சது கொஞ்சமாச்சும் சந்தோஷம் இருக்குதான் பாத்தியா? ஏன்டா இவன் எந்திரிச்சு வந்தான், எதுக்கு எந்திரிச்சு நடமாடுறான்னு சொல்லிட்டு எல்லாம் பேதரிச்சு போயிருக்காங்கத்தா. ஆத்தா இவங்கெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு வருத்தமா இருக்குதா. சொந்த குடும்பத்திலே இவங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இவங்கெல்லாம் என்ன ஜென்மத்துல பிறந்தாங்கன்னு தெரியல தாயி. அது என்னவோண்ண, எனக்கு இது வினோதமா தான் இருக்கு. பொதுவா சண்டை சச்சிரவன்னா பக்கத்து வீடு பங்காளி வீடு இப்படிதான் இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தம்பி மேல அக்காவுக்கு கோவம், அம்மாவுக்கு கோவம், தங்கச்சிக்கு கோவம். எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த ஒருத்தரை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனேன்னு ஒரு மாதிரியா இருக்குன்னு. அத்தா நீ அப்படிலாம் நினைக்காத. நீ எப்படி நினைக்காட்டாலும் இவங்கெல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா நாய் வாழை நிமித்த முடியுமா? நிமித்த முடியாது. ஐயோ வேண்டாண்ணா, இது சரியில்லை. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். அதுவும் சரிதான் தா. அத்தா அண்ணனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நடக்கவே முடியாத சின்னையாவ என் தங்கச்சி ஒன்ன அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வர அளவுக்கு தயார்படுத்திருக்கியே எப்படி? அண்ணன், நான் அவரை நடக்க வைக்கலான்னு வெளியே கூட்டிட்டு வந்தா அவர் திடீர்னு என்னைய தூக்கிட்டு வந்துட்டாரு. விடுங்க விடுங்கன்னு சொன்னா விடவும் மாட்டேங்கிறாரு. கீழே வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டாரு. அத்தா எது எப்படியோ என் தங்கச்சி நீயும் சின்னையாவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த அண்ணனுக்கு 1க்கு 5 மறுமடை 2 பேரும் பெத்து கொடுக்கணும். அதுகளை இந்த தொட்டியில போட்டு ஆரிராரோ ஆரோ ஆரிராரோ. போதும், போய் வேலையை பாருங்க. மாடியில துணி காயுது, எடுத்துட்டு வரேன். அப்ப சின்ன நீங்க அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க. சரி சரி சரி. என்ன நமக்கு மருந்து போட்டேன். சரிதா. சூர்யா சார், என்னால உங்க நினைப்புல இருந்து மனசை எடுக்கவே முடியல. எந்த வேலையை பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும்
உங்க முகமே தெரியுது. மனசுக்குள்ள வந்து என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. உங்க குரல், உங்க சிரிப்பு, நீங்க நடக்கிறது, அசையறது எல்லாமே என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட என்னால தப்பிக்கவே முடியல. முன்னாடி எல்லாம் இப்படி இல்ல தெரியுமா? நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க, நான் ஏன் வேலைய பாப்பேன். வருஷ கணக்குல ஒரே ரூம்ல இருக்கோம், ஒன்னா தூங்குறோம். ஆனா எனக்கு எதுவுமே தோணுதில்ல. ஆனா இப்போ அப்படி இல்ல சார். உங்களை தூரமா பார்த்தாலே மனசு கிடந்து படப்படன்னு அடிச்சுக்குது. அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு சும்மாவே பக்கத்திலேயே வரேன். ஏன் இப்படி மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் முன்னாடி என்ன தூக்கிட்டு வந்ததை பார்த்துட்டு கல்யாணம் அண்ணன் கிண்டல் பண்ணாருல்ல, அது முழு உண்மை. நந்தினி